வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச கண்மை தகவலை கொடுத்துட்டு இருக்கோம். ஹரியானா முன்னாள் முதல்வர் மோகன்லால் கட்டார் அவர்கள் சொன்ன வார்த்தை இன்னைக்கு பிஜேபியினரை மிகப்பெரிய ஷாக் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஏற்கனவே அவர் நேற்று அந்த கூட்டம் நடந்தது, ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட்டம். அதில் முன்னாள் முதல்வர் மோகன்லால் கட்டார், அதாவது ரோகாத், சிர்சா உள்ளிட்ட இடங்களில் காங்கிரஸ் கள்ள ஓட்டு போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறார். இது இன்றைக்கி தேசிய அரசியலே பரபரப்பு. ஏன்னா ஏற்கனவே 1-2 சீட்டு ஜெயிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி அவர் ஒப்புதல் வாக்கு கொடுத்த மாதிரி பேசியிருக்காரு. சரி, ஏன் இப்போ பேசுகிறாரு? 25ஆம் தேதி தான் தேர்தல் முடிஞ்சது, 2-3 நாளைக்கு அப்புறம் ஏன் பேசுகிறாருன்னா, இப்போ தான் அந்த அலுவலர்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டாராம். யார்? அவங்களுடைய நிர்வாகிகள். காரசாரமான வாக்குவாதம். 5 அந்த நிற்கக்கூடிய 5 வேட்பாளர்கள் ஃபோனை எடுக்கலைங்கிறாங்க. ஏன்னா அவங்களே மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்க, எப்படி தோக்க போகிறோங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இவர் கூட்டின கூட்டத்தை கூட்டல. ஏன்னா மோகன்லால் கட்டாருக்கும் இப்போ இருக்க முதலமைச்சருக்கு சண்டை. ஏற்கனவே ஜேஜேபி துஷ்யந்த் அவர் வாபஸ் வாங்கிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மோகன்லால் கட்டார் அப்படிங்கிறவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தேர்தலில் ஜெயிக்க போகிறதில்ல. அப்போ அவர் என்ன கணக்கு போடுறாரு? தான் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. குறிப்பாக ஆட்சி கவுந்துரும், ஏன்னா இப்போ இருக்க முதலமைச்சரால் தாக்கு பிடிக்க முடியாது, எப்படியும் நம்மகிட்ட தான் அந்த பொறுப்பு வரும். அதாவது ஆட்சி இல்லை, அவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துடும், மேலே காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அவங்க ஆட்சி மாற்ற மாதிரியும். ஒருவேளை பிஜேபி வந்தால் நம்ம முதலமைச்சராக தொடரலான்னு அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஏற்கனவே அவர் சொல்கிற ராகோட் அந்த தொகுதியில் பூபேந்திர சிங் ஹோடா காங்கிரஸுடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் நிற்கக்கூடிய தொகுதி. போன தடவை அவர் வெறும் 15,000 ஓட்டில் தான் தோக்குறார். 5,67,000 பிஜேபி, இவர் 5,56,000 அவ்வளோதான் தோக்குறார். அப்போ இந்த தடவை அங்கே எல்லா தொகுதியிலையும் ஆம் ஆத்மிலாம் அடிச்சுட்டு தூக்கிட்டு வருங்கிறாங்க, பக்கவாக ஜெயிப்பாங்கங்கிறாங்க. அதாவது இவங்க 2-3 தொகுதியை நம்பிட்டு இருந்தாங்க. அந்த 2-3 தொகுதியை பாட்டம் காட்டுறதுனால தான் முன்னாடியே இவர் இந்த டைலாக் விடணும். யாராவது சொல்லுங்கள், தேர்தல் ஆணையம் ஓட்டிங் மிஷின் மோசம்னு மற்றவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இவர் திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கள்ள ஓட்டு போட்டுருச்சுன்னா கவர்மெண்ட் உங்களுது, மேலே உங்களுது, தேர்தல் ஆணையம் உங்களுது, எப்படி கள்ள ஓட்டு போடுவாங்க? அப்போ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, இப்போவே எல்லாம் சொல்லி வச்சுருவோன்ட்டு. இதில் இன்னொரு திருப்பமாக 5 இப்போ வாக்குப்பதிவு வச்சில் 5 எம்பிக்கள் அவங்க அந்த கூட்டத்துக்கே வரலை. 2 பேர் உடம்பு சரியில்லைங்கிறாங்களாம், ஒருத்தர் அவங்க தோட்டத்தில் போயிட்டாருங்கிறாங்களாம். அப்போ 5 பேர் வரலை. விசாரித்து பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் காங்கிரஸுக்கு தாவ போகிறாங்க. ஏங்க அம்மா, பிஜேபிக்கு தோக்குதுன்னா காங்கிரஸ் தான் போவாங்க, மேலே காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும்போது இங்கேயும் காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும்போது இனிமேல் பிஜேபியில் நமக்கு என்ன வேலை? போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, ஹரியானாலே என்ன நடக்குது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய தகவல், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பேப்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிராக்டராக ஓட்டு போட்டாங்கல்ல, அதை இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரால்? பாஜகவால். ஒரு 3 மணிக்கு மேலே, சாயங்காலம் 3 மணிக்கு மேலே அந்த ஏரியாவில் அங்கே உட்காந்துருக்காங்களா, அங்கே யாருமே இல்லையா பிஜேபியினர். ஏன்னா உள்ளுக்குள்ளே அங்கே மாமா மச்சானா பழகிட்டு இருக்கவங்க. அப்படி இருக்கும்போது கட்சியாக விவசாயிகள் பிரச்சனையான அதுதான் மேலோக்கி நிற்கும். இன்னும் குறிப்பாக சொல்லினா பஞ்சாப் ஹரியானா எல்லையில் இப்போவும் நம்ம பேசிகிட்டு இருக்க இன்றைக்கி கூட டென்ட் அமைச்சு அங்கே கூடிய விவசாயிகள் இருக்காங்க. இதெல்லாம் பெரிய இம்பேக்ட் வருது. ஒட்டு மொத்தமாக விவசாய சமூகம் அப்படியே ஓட்டு போட்டிருக்காங்க. ஒன்று பிஜேபியினர் உள்ளேயே விடலை. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, அன்றைக்கி 3 மணிக்கு மேலே யாருமே இல்லை. இப்போ நம்ம சொல்கிற ராகத், சிர்சா தொகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு, அதாவது எப்படி சொல்கிறதுனா, தப்பு நடந்திருக்கான்னா தப்பு நடந்திருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க உள்ளே நம்ம கேட்கும் போது. ஏன்னா பிஜேபியினர் இல்லையே, அவங்க நீங்கள் உட்கார்ந்தா தானேங்க நீங்கள் எதிர்ப்பீங்க, உட்காரவே ஆள் இல்லையே. சரி, இது எப்படி நடந்தது? மோகன்லால் கட்டாருக்கு முதலமைச்சரை பிடிக்காது, முதலமைச்சருக்கு மோகன்லால் கட்டாரை பிடிக்காது. மோகன்லால் கட்டார் ஆளுங்க வேலை செய்ய மாட்டாங்க. அவர் ஒரு தொகுதியில் நிற்கிறார், அங்கே மட்டும் வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல முதலமைச்சர் ஆளுங்க வேலை செய்ய மாட்டாங்க. டோட்டலாக முடிஞ்ச கதை. இந்த கொலாப்ஸ் எங்காவது பார்த்தீங்கன்னா அதிகாரம் நிறைய இடத்துல இருக்கிறதுனால பிரச்சனை. இப்போ என்ன சொல்கிறாரு மோகன்லால் கட்டார்? 3 நாளைக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரித்தாங்க, அப்போ தாங்க தெரியுது கள்ள ஓட்டு போட்டாங்க. இப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்க? கொஞ்ச நாள் போச்சுன்னா கொஞ்சம் யோசனை பாருங்கள், தேர்தல் முடிஞ்சவொடனே நாங்கள் அப்போவே சொன்னோம் இந்தந்த இடத்துலலாம் கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு, பார்த்தீங்களா? நம்ம என்ன கேட்குறோம்னா, ஒரு பையன் உள்ளே போயிட்டு தாமரைக்கு ஓட்டு போடுறத வீடியோ வருது. காங்கிரஸ் இந்த அளவுக்கு மோசமாக பண்ணியிருந்தா உங்கள்கிட்ட ஆட்சி இருக்கும்போது அன்னைக்கே நீங்கள் சொல்லி என்ன பண்ணியிருக்கணும், மறுபடியும் போலிங் வைங்க அப்படின்னு. உடனே நம்ம யோசிக்கிறோம் பிஜேபி இதை பண்ணாது. ஏன்னா தேர்தல் முடிஞ்சு 2 நாளைக்கு அப்புறம் கோயம்புத்தூரில் அண்ணாமலை சொன்னார்ல 1 லட்சம் ஓட்டு காணும்னாரு. இங்கே தமிழிசை சவுந்தரராஜன் பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ இவங்களே முன்னாடி சொல்லிடுறாங்க.
திடீர்னு ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த அண்ணாமலை 2 டிஜிட்டில் வந்து பர்சன்டேஜ் ஏறுங்கிறாரு. இதை வச்சே ஒன்று புரிஞ்சுக்கலாம், இவங்க தோக்க போகிறாங்க, முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்க, பதட்டத்தில் ஒன்று பேசுகிறாங்கிறது ஹரியானா ஒரு உதாரணம். ஹரியானா என்ன நடந்தது? ஏற்கனவே அங்கே வந்து காங்கிரஸ் வலிமையாக தான் இருக்குது. இன்னும் கூட சேர்ந்து ஆம் ஆத்மியும் சேருது, விவசாயிகளும் சேர்றாங்க. பஞ்சாப்புடைய தாக்கம் ஹரியானாவில் இருக்கும். ஏன்னா பஞ்சாபும் ஹரியானாவும் அந்த மாநிலம் பிரிஞ்சது தான். பஞ்சாபில் ஆம் ஆத்மியுடைய வீச்சு இங்கேயும் எதிரொலிக்குது. ஒன்று. இன்னொரு விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ லோக்கலாக இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து விவசாயிகள்லாம் போய் ஒரு பெரிய, இப்போ நம்ம இதில் மெரினாவில் நடந்ததில்ல, அதெல்லாம் டெய்லி நம்ம பார்வையில் படும்ல, அதே போல் தான் அங்கே நடக்குது. விவசாயிகள் பிரச்சனை தமிழ்நாட்டில் எதிரொலிக்காது, ஆனால் டெல்லி ஹரியானாலையும் பஞ்சாப்லையும் எதிரொலிக்கும். ஏன்னா வந்தவர்களில் 3/4 பேர் ஹரியானாவை சார்ந்தவர்கள், 1/2% பேர் பஞ்சாபை சார்ந்தவர்கள். அதுதான் இப்போ பிரச்சனை. இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு இன்றைக்கி அந்த எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்தும் பணி நடக்குது. அநேகமாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோட நம்ம டூர் போகிறாங்களாம். அதாவது மோகன்லால் கட்டார் தலைமையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை காப்பாற்றணும். அதனால் எம்எல்ஏக்கள் எல்லாமே எடுத்துகிட்டு யூபியோ ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு இப்போ போகிறதுக்கான வேலைகள் ஈடுபட்டுருக்காங்க. இந்த செல்ஃபோன் தொடர்பு எண்ணிக்கை வெளியில் இருக்காங்கல்ல, அந்த 5 பேர், அவர்களை தேடும் படி இப்போ தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படி ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது இந்த லோக்கலில் இருக்கவங்க சொல்கிறாங்க, சரி இவங்க 5 பேரை தூக்கிட்டு வந்துடுவாங்க அந்த எம்பிக்களை. ஆனால் எப்படி அவங்க காங்கிரஸ் போகிறாங்க, மேலே காங்கிரஸ் வந்துருச்சுன்னா போதும் இவங்க தோக்க போகிறாங்க. இப்படியான சம்பவங்கள் உலாவிட்டு இருக்குது. இதில் இன்னும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விசேஷம் என்னென்னா, பிரதமர் மோடி அவர்கள் அபிஷேக் பானர்ஜியோட தொகுதிக்கு போகிறார். அது ஒரு முக்கியமான விஷயம், சொல்ல மறந்துட்டேன். நிறைய செய்தி இருக்குது. இன்றைக்கி அபிஷேக் பானர்ஜியோடைய ஹோம் டவுனுக்கு போகிறாரு பிரைம் மினிஸ்டர். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா ஏரியாலையும் பிஜேபி அவுட்டாக இருந்தாலும் மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் மம்தாவுக்கு டஃப் கொடுக்குறாங்க. நல்லாவே டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஃபேஸ்லையும் நம்ம பார்க்குறோம், 3வது ஃபேஸ்லாம் நல்லாவே டஃப் கொடுத்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்றைக்கி பிரதமர் மோடி வர ரேலியில் மக்கள் கூடுமாங்கிறதே சந்தேகம். ஏன்னா அதெல்லாம் அபிஷேக் பானர்ஜி ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி. அதனால் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நேற்று அந்த நம்ம ராகுல் காந்தி தண்ணி ஊற்றுனது அது பெரிய வைரல் ஆகிட்டு இருக்குது. மீம்ஸ்லாம் போட்டாலும் அது வைரல் ஆகிடுச்சு. ஏன் சொல்கிறோம்னா, நிறைய பேசும்போது அன்னன்னைக்கு நடக்கிற மேட்டரை இப்பயே நம்ம சொல்லிடுவோங்கன்னு இந்த 2 சம்பவங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவங்களாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ராகுல் காந்தி வாரணாசி, அது ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்குது. ராகுல் காந்தி, வினோத் ராய் நேற்று பேசிய பேச்சு, ராகுல் காந்தியும் நம்ம அகிலேஷ் யாதவும் பேசிய பேச்சு கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. மோடி குட் பை சொல்ல போகிறாங்க. மோடி இந்த எலெக்ஷனில் தோக்க போகிறாரு. ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் நேற்று ராகுல் காந்தி பேசினது அது பெரிய வைரல் ஆகிட்டு இருக்குது. மற்றபடி முக்கியமான விஷயங்களோடு அடுத்து வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.